சார் 5-6 வருஷமா எங்க பேரையெல்லாம் மாத்தி எங்க முதலாளிங்க எழுதி வச்சிருந்த ரெக்கார்டு சார் இது. சார் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்ககிட்ட நான் கேட்க போறதில்லை. உன்னுடைய வேர்வத்துளிகள் ஒவ்வொன்றும் என் கேள்விக்கு பதில் சொல்லுது. 1000 தொழிலாளர்கள் வீட்டுல இனிமே நிரந்தரமா விளக்குறீங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சார். நான் வரேன் சார். இனிமே உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். துர்கா, பால்ராஜுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். நீ வெளியே போவேனா, ஆபீஸ் கூட. Mrs. Lee, take down the notes. From Paul Raj, the union leader, Nagarajan Industries, Madras 32. To the Inspector of Police, D1, Police Station, Madras 32. Subject, police protection requested. Respected sir, I am the union leader. I expect imminent danger to my life at any moment. So, I request you to give me police protection immediately. 1000 பேரை காப்பாற்றுறதுக்காக ரெக்கார்டுகளை தூக்கிட்டு வந்ததால மட்டும் நீ தியாகி ஆயிட முடியாதப்பா. இப்பதான் நீ தியாகி. Great leading labor lawyer Mr. G.K. அவர்களே, குட் மார்னிங். மார்னிங் அங்கிள். என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இவன் தான் சுட்டான். எஸ், நான் தான் ஷூட் பண்ணது. கொலை செஞ்சவன ஸ்பாட் விட்டு ஓடுறதான வழக்கம். இப்படி எதற்கு இன்னும் நினைவு இருக்கலான்னு நீங்க ஆச்சரியப்படுறீங்கல்ல? நோ, அப்பான ஒரு அப்பனுக்கு பிறந்து வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை வீணடிச்சிட்டு அற்பாயுசுல முடிய போறவன் கதையை நினைச்சு பரிதாபப்படுறா. போல் அல்பாயுசா என் மகனுக்கா? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவன் இப்ப இல்லை. குடிக்க பிடிச்ச தண்ணி வாய்க்கு போய் சேரல. போலீஸுக்கு போன் பண்ணலாமா? செத்தவனுக்காக கொஞ்சம் போய் சாரப்போறவன் மரண வாக்குமூலம் கொடுக்கிறான், அதையும் கேட்டுட்டு போன் பண்ண. இது மரண வாக்குமூலம் இல்லை ஜிக்கு. முடிய போறவனுடைய வக்கீல் தொழிலுக்கு ஒரு முன்னுரை. நாங்க நினைச்சிருந்தா இவனை எங்க வேணாலும் நாயை சொல்ற மாதிரி சுட்டு தள்ளி இருக்க முடியும். சட்டத்துக்கே அத்தாரிட்டி, மாபெரும் ஜீனியஸ், அப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. அத அடியோட அழிக்கிறதுக்கு தான் இந்த கொலையை இங்க நடத்திருக்கோம். அது மட்டுமல்ல ஜிகே, இந்த நாட்டுல பணத்துக்குள்ள பவர் நான் உனக்கு காட்ட வேண்டாமா? அதுக்காக இந்த கொலை இங்க நடத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் உனக்கு ஓபன் சேலஞ்ச் விடுறேன். உன் ஆபீஸ்ல நீ இருக்கும் போதே நடந்த இந்த கொலைக்கு நீ எந்த சட்டத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கிற பார்க்க சேலஞ்ச். சேலஞ்ச் பண்றியா? என்கிட்டயா? இந்த இடத்துலயே உன்னை துண்டு துண்டா கட் பண்ணி நீ செய்த கொலைக்கு நானே தண்டனை கொடுத்துருவேன். ஆனா நீங்க விட்ட சவால் எனக்கு இல்லை, இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு, இந்த நாட்டினுடைய தர்மத்துக்கு. இதே சட்டத்தின் பேரால உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நான் தூக்கு மரத்தில் தொங்க விடல. என் பேரு கார்த்திகேயனா. உட்கார். பரவாயில்ல, நிக்கிறேன். உட்கார. நீங்க நிக்கிறீங்களா? மரியாதை ஒண்ணு தேவையில்லை. உட்கார். நிக்கிறது மரியாதைக்காக மட்டும் இல்ல, எந்த நேரத்துல உங்க கை நீளும் சொல்ல முடியாத ஓடுறதுக்கு சௌரியமா இருக்குமே, அதுக்காக தான் கேட்டா. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான அடாவடித்தனமான அல்பத்தனமான பழப்பு தேவைதானான்னு கேக்குறீங்க? பட்ட பகல்ல பல பேருக்கு முன்னால நடந்த கொலைக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? வக்காலத்து வாங்குறதான வக்கீலோட வேலை. கொலை செய்தவன் அந்த நேரத்துல வேற இடத்துல இருந்தாலும் அலிபி செட்டப் பண்ற வக்கீல தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கி அவனை அடிச்சு காயப்படுத்தி ரத்தத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பக்கா ரோப் வைக்கிறேன். இப்பதான் நான் சந்திக்கிறேன். What am I to do, Dad? எனக்கு எதிர ஆஜராகிறது கிரேட் ஜிகே ஆச்சே. அவரை எப்படியாவது ஜெயிக்கணும்னா இதான பண்ணியாகணும். இவனை வக்கீலுக்கு படிக்க வச்சதே உங்க தப்பு தாங்க. இப்ப கூட அந்த வக்கீல் தொழிலை விட்டுற சொல்லி நான் விட்டுருவேன். அப்பாங்கிற முறையில அந்த ரைஸ் என்னைக்கும் அவருக்கு உண்டு. ஆனா எந்த தொழில என்ன செய்ய சொன்னாலும் அவருக்கு நான் வெற்றி அடைஞ்சுதான் தெரியும். You know that
there's a French proverb. ஒரு ஜாதி தொழில் பண்ணாலும் சரி, உலகத்திலே உள்ள நம்பர் 1 பணக்காரனோட கார் தான் வாசல் நிற்கும். அந்த வெற்றி அடையறதுக்கு நோ காம்ப்ரமைஸ், நோ பாவம் புண்ணியம் தர்மம் லட்சியம், நத்திங். வெற்றி வெற்றி வெற்றி. நீ வெற்றி பெறணுங்கிறதுக்காக எதையும் செய்த, அப்படித்தானே? இல்ல, சொந்த பந்தத்துக்காக சில சமயம் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்திருக்கிய? ஆமா, நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு சாயங்கால பேப்பர்லயே பிரபல வக்கீல் ஜிகே கொலை செய்தாருன்னு கொட்டை எடுத்து நினைச்சு பாருங்க. கொலை நடந்தது எங்க? உங்க ஆபீஸ்ல. நீங்க யாரு? லேபர் சங்கத்துக்கு வக்கீல். செத்தவன் யாரு? தொழிற்சங்க தலைவர். சங்கத்துக்காக வசூல் செய்த சந்தா பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் 2 பேருக்கும் தகராறு. உணர்ச்சி வசப்பட்ட ஜிகே சுட்டார். இதன் பிராக்கெட் ஜிகே உணர்ச்சியின் சிகரம் என்பது தெரிந்ததே. எப்படி? அட பாவி, நான் அப்படி செய்யலமா. அப்படியும் செய்யலாம், ஆனா பாசத்துல விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல வரேன். நினைப்பில கூட உனக்கு அந்த எண்ணம் வரலாமாடா? தொழிலுமா தொழில். ஒரு வக்கீலுக்கு அதிகமான கிரிமினல் பிரெயின் தேவை. உண்மையை உண்மை நிரூபிக்கவே இந்த நாட்டுல பொய்தாமா தேவைப்படுது. நியாயத்துக்கு எந்த பயனுடைய தயவு தேவையில்லடா. அது தானா நிக்கு, தானா ஜெயிக்கும். உண்மை தர்மம் நியாயம் இதெல்லாம் ஜெயிக்குங்கிறது அவுட் ஆஃப் டேட். அப்பா, காலம் மாறி போச்சு. எந்த தப்பும் பண்ணு, ஆனா சாமர்த்தியமா சட்டத்துல சிக்காம அதை ஃபிட் பண்ணு. திஸ் இஸ் அப் டு டேட். சட்டம் எதை சரின்னு சொல்லுதோ அதுதான் இன்றைய நியாயம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு யார பிடிக்கலையோ அவங்கதான் பாவாத்மாக்கள். மந்திரிங்க பார்வை யார் மேல படுதோ அவங்கதான் புண்ணியாத்மாக்கள். இதுதான் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தத்துவங்கள். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஜெனரேஷன் கேப், ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த கேஸ்ல உங்களால என்ன ஜெயிக்க முடியாது. மரியாதையா ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. ஏதோ இத்தனை வருஷமா உங்க அப்பா வச்சுட்டு போன சொத்தை ஒண்ணு ஒண்ணா வித்து காலம் தள்ளிட்டீங்க. வாழ்க்கையில காசு பண்ண பாருங்க. இந்த கேஸ்ல இருந்து நீங்க ஒதுங்கிட்டீங்க. ஒரு 5 10 வாங்கி தரேன். 5 10னா 5 லட்சம் 10 லட்சம் சொல்றேன். புரியுதா? என்ன சொல்ற பத்தியா? அப்பனுக்கு ரேட் பிக்ஸ் பண்றாங்க. 5 10 ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸா? அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, சொல்ல வேண்டாம், போட அந்த பக்கம். என்ன சொன்ன? ஜெனரேஷன் கேப்பா? ஜெனரேஷன் கேப்ங்கிற பேர்ல உன்ன மாதிரி பல பசங்க அப்பனுக்கு என்ன தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. நான் கூட உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கல, நான் யாரா கத்து கொடுக்க போறேன்? நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீ இந்த கேஸ்ல ஆஜராக. இனிமே அந்த கொலகாரம் எனக்கு எதிரி இல்லடா. நீதான் என்னுடைய முதல் எதிரி. பணத்து பிறகு அவன் எனக்கு சவால் விட்டான். நீ சட்டத்தை படிச்ச திமிர்ல எனக்கு சவால் விடுறியா? உங்க ரதகஜ துரகபதாதிகள் அத்தனை பேர் வாங்கடா கோர்ட்டுக்கு. எல்லாத்தையும் கிழிச்சுற கிழிச்சு. This is my professional challenge. Challenge. What is this? Knockout. ஃபேக்டரி இழுத்து மூடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். I see. இப்ப பாருங்க. What is this? Look out. வெளிய பாருங்கன்னு அர்த்தம். கேட் இழுத்து மூடின பிற்பாடு நான் எதுக்காக வெளியே பார்க்கணும்? திறந்திருக்கிற கேட்டுக்குள்ள முதலாளி நிம்மதியா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் கேட்டை இழுத்து மூடிட்டீங்கன்னா எந்த முதலாளி நிம்மதியா இருந்ததா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் நாகராஜன். அந்த புதிய சரித்திரம் எங்கிட்ட இருந்து ஆரம்பமாகட்டும் மிஸ்டர் கார்த்திகேயன். லாக் அவுட் போர்டு மாட்டிட்டா தொழிலாளர்கள் பயந்து ஓடி வந்து உங்க காலில் விழுவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்களா? இப்ப ஃபேக்டரியை திறக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாது. இந்த ஃபேக்டரியை நான் திறந்து காட்டுறேன். மறுபடி தொழிலாளர்கள் வேலை செய்ய போறதே நீங்க பார்க்க தான் போறீங்க. பாய்.
ஹலோ, என்ன சிந்தனை? ஒண்ணும் இல்ல சார். பெண்கள் முன்னேறணும்னா ஒண்ணும் இல்லைங்கிற அந்த வார்த்தையை குழி தோண்டி புதைக்கணும். Come on, tell me. மனசுல என்ன வச்சிருக்க? ஒரு கனவு. கனவு? பகல் கனவு? அதுவும் இந்த வயசுல? பெண்கள் பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் வயசுக்கு ஏற்றபடி கனவு கண்டிட்டே தானே சார் இருப்பாங்க. மத்த பெண்கள் மாதிரி நீ இல்லையே, வித்தியாசமான பெண்ணாச்சே. வித்தியாசமான பெண்களுக்கு தான் விவகாரங்கள் அதிகம். +2 முடிச்ச கையோட கல்யாணத்தை முடிச்சுக்கிற பெண்கள் ஒரு விதத்துல பாக்கியசாலிகள். அறிவு வளர வளர பகல் கனவுகள் தான் அதிகமா. எந்த அறிவு கட்ட கம்மி நாட்டி இப்படி ஒரு விளக்கத்தை உனக்கு சொல்லி கொடுத்தான்? நிறைவேறாத ஆசைகள் மனசுக்கடியில தங்கும் போதுதான் அது கனவுகளா வெளிப்படும். உன்னுடைய பகல் கனவு என்ன, அதை சொல்லு. மௌனம் பதிலாகாது. ஆமா, என் கனவே நீங்களா இருக்கிறப்போ நான் எப்படி சார் சொல்ல முடியும்? What nonsense. That nonsense is love, sir. Damn it. என்னுடைய வயசு என்ன, உன்னுடைய வயசு என்ன? எனக்கு அழகான மனைவி இருக்கா, தலைக்கு வசந்த மகன் இருக்கா? I know, sir. I know. என் காதலை நீங்க ஏத்துக்கணும்னோ என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னோ நான் கேட்கலையே சார். அப்போ உனக்கு ஏன் இந்த நினைப்பு? அந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாதப்போ உங்களுக்கு எப்படி சார் நான் பதில் சொல்ல முடியும்? நீ மறுபடியும் என்ன பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட தான் வந்து பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? காதலா